ஆக்சுவலாக ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஒன்று நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். சரி ரெடியாகி கிளம்பியிருக்குமே, இதோட ஒரு டாபிக் ஒன்று பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அது எந்த டாபிக்னா, நாத்தனார்ன்ற டாபிக் பற்றி, அந்த கேரக்டர் பற்றி பேசலான்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை பற்றி தான் பேசலான் இருக்கேன். உலகத்தில் எவ்வளவோ கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த கேரக்டர் பற்றி இப்போ பேசணுங்கிறது என்ன என்ன இருக்குது அப்படின்னா, இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த கேரக்டர்னாலே ஒரு டிப்ரெஷன், ப்ரெஷர், சூசைடல் தாட் வரைக்கும் போகுதுன்னா சில வீட்டில் நாத்தனார்கள் பண்ணுற பிரச்சனைனால மட்டும்தான். இது எதை பற்றி, ஒரு நாத்தனார்னா யார், ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா, அந்த பொண்ணு அவங்களோட அக்காவோ தங்கச்சியோ நாத்தனார்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அதோட உறவு முறை. ஸோ அதுதான் நாத்தனார்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த நாத்தனார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாத்தனாருக்கு கல்யாணம் ஆகாத முன்னாடி வரைக்கும் ஓகே, நான் டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ், திஸ் இஸ் மை ஹவுஸ், திஸ் இஸ் மை ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக போகலாம். ஆனால் அதுக்கு கல்யாணம் ஆகி கொடுத்ததுக்கு அப்புறமும் அது ஃபேமிலி என்னவோ, அது மாமனாரோ மாமியாரோட அவங்களோட ஃபேமிலி என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ, இல்லை நம்ம பிள்ளைங்க குட்டிங்கன்னு ஆயிடுச்சு, சரி இது நம்ம வழி நடத்துவோம்னு பார்க்காம, அது மறந்துட்டு, இன்னும் கல்யாணம் ஆனதையும் மறந்துட்டு, இன்னும் அவங்க அப்பா அம்மா வீட்டை ஆட்டி படிச்சுட்டு, அவங்கள ரூல் பண்ணிக்கிட்டு, அந்த வீட்டுக்கு சில ஆசைகளோட வந்த மருமகள்களை என்ன பண்ணுறது அப்படின்னா, இது ஏதோ மற்றவங்க வீட்டு மருமகளை போன மாதிரி அந்த பொண்ணு ட்ரீட் பண்ணுறது. அது பல ஆசைகளோட வந்திருக்கும், கனவுகளோட வந்திருக்கும். அவங்களோட கனவுகளில் மண்ணள்ளி போட்டுட்டு அந்த ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறது, அவங்க அம்மாவை ஆட்டி படிச்சுட்டு, அம்மா இது இப்படி பண்ணுமா, அவள் அப்படிதாம்மா இப்படிதாம்மாங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தம்பிங்களை ஆட்டி படிச்சுட்டு, இப்படிலாம் நீ ஆட்டி படிக்கணும்னா அவங்க அண்ணன் தம்பிங்களை நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண விட்டுறக்கூடாது. அண்ணா அண்ணா நானே கல்யாணம் பண்ணாலும் அண்ணா, நான் உனக்கு கடைசி காலம் வரைக்கும் சோறு போடுறேன்னா, நீ ஏன்னா கல்யாணம் பண்ணுறேன்னு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கூடாது. இதெல்லாம் பண்ண விட்டுட்டு அந்த பொண்ணை டார்ச்சரை பண்ணிட்டு, எதுக்கு இதெல்லாம்? இதையும் தாண்டி என்ன ஒரு விஷயம்னா, என்ன ஒரு பியூட்டினா, சில குடும்பங்கள்ல இந்த நாத்தனார்ன்றவங்க எப்படின்னா எஜுகேஷன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். நான் அடிக்கடி எஜுகேஷன் எஜுகேஷன் சொல்றது ஏன்னா, உண்மையிலே சொல்றேன், சில படிச்சவங்களுக்கு சில பேர் மேட்ச் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு படிச்சவங்களுக்குலாம் சில மதிப்பு கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திடீர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வராங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராங்க, ஒன்றில் ஏதோ ஒரு பொசிஷன் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வராங்கன்னா, நமக்கு அவங்களுக்கு ஒரு மதிச்சு எழுந்து இப்படி ஒரு சல்யூட் பண்ணுறோம்ல. அப்படிதான் எல்லா படிப்புக்கும் மதிப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு 10th ஃபெயிலோ 12th ஃபெயிலோ, இல்லை எதனா லவ் மேரேஜ் பண்ணதாக இருக்கும், இழுத்துட்டு ஓடினதாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அது டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லைங்களா. இந்த மாதிரி உள்ள கேரக்டர் என்ன பண்ணா, அந்த படித்த ஒரு பொண்ணாக இருக்கும், அது ஒரு சிட்டி சைடில் வாழ்ந்த பொண்ணாக இருக்கும், அவங்க ஃபேமிலிக்குன்னு சில கோட்பாடுகளோடு தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க. இப்படிலாம் மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு இந்த பொண்ணு ஆட்டி படிக்கும். இதில் இன்னொன்று என்னன்னா, இந்த பொண்ணு வாழ வந்த இடம் ஒரு வில்லேஜ் செட்டப்பாக இருக்கும். அவங்க படித்த படிப்புக்கு வில்லேஜில் வேலை இருக்காது. சரி ஒரு சிட்டிலேயோ டவுன்லேயோ போயிட்டு நம்ம